வந்து இதோட மிஷினோட டாப் இது சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வெசலோட ஸ்டாண்டு இந்த இடத்துல நான் ஃபிட் பண்ணியிருப்பேன் கிளாம்ப் மாதிரி ஸ்க்ரூ போட்டு. இதில் வந்து இது ஒரு ராடு மாதிரி தான் டைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் வந்து இது மேலே வச்சுக்கணும். இப்போது இப்படி படியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்கும், டாப் ஸ்டோன். அதேபோல் இங்கே இந்த மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டோன் இருக்கும். இந்த 2 ஸ்டோனும் வந்து ஃபிட் பண்ணுறது எப்படி காட்டுற மாதிரி விட்டுட்டு இந்த சைடில் லாக் இருக்கு பாருங்கள். இந்த சைடு லாக் வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த பக்கம் அதே மாதிரி லாக் பண்ணிட்டீங்களா. இந்த வாட்டர் வெசல் இருக்கு பாருங்கள். இந்த வெசலில் எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு தேவையான தண்ணியில் ஊற்றிட்டு இதை அப்படியே தூக்கி மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டிங்கன்னா இது என்னென்னா நம்ம ரைஸ் போடுற கோன் இது சரி. இந்த கோன் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வாசல் இருக்கு, இந்த வாசலோட சேர்த்து போடுங்க. வாசல் எல்லாம் போடாது, போட்டு அதை ப்ரெஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் தண்ணி வந்து மேலே வராது, லீக்கேஜ் ஆகும். பாருங்கள் இந்த ஃப்ளக்கி எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி கரண்ட்டில் பாயிண்டில் இங்கே பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்போம். இது ஆன் ஆஃப் போச்சு சரிங்களா. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணணும், பாயிண்ட் எங்கேயோ இருக்குன்னா டக்குன்னு எமர்ஜென்சி இது ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுதான் இது நாங்கள் மீடியம் லெவலில் இப்போ நான் வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ ரைஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸாக வேணும்னாக்கா டைட்னஸ் பண்ணணும். டைட் ஆகிடும் சரிங்களா. இல்லை எனக்கு குறைன்னு வேணும்னு கேட்டாக்கா இப்போ லூஸ்னஸ் பண்ணுங்கள். எவ்வளோ லூஸாக வச்சுக்கிட்டு இவங்க அரைக்கும் போதே தெரியும் ரைஸ் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸு லூஸாக வருதுன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா. இந்த பக்கம் பார்த்து டைட்னஸ்ஸு இப்படி பண்ணும்போது லூஸாக இருக்கும். இது பேர் அவருக்கு பார்த்தீங்கன்னா 40 kg வரைக்கும் நம்ம மாவு வெளியே எடுக்கலாம்.